தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/4/2025 வியாழக்கிழமை. சதயம் நட்சத்திரம் காலை 6:54 வரை, பிறகு பூரட்டாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நம்ம சிவாலயத்துக்கு போய் கும்பிடுறோம். முதல்ல படியை தொட்டு கும்பிடுறோம். எத்தனையோ பேர் ஏறின படி, அதை அமைச்ச அந்த சோழ மன்னர்கள் அல்லது சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், யாராவது மன்னர்கள் அமைச்சிருக்கலாம். இல்லை மிகப்பெரிய செல்வந்தர்கள் அந்த கோயிலை கட்டியிருக்கலாம். அவங்களுடைய பாதம் பட்ட இடம். ஆகையினாலே அந்த திருப்பணி செய்தவருடைய பாதம் பட்ட இடம்ங்கிறதுனால அதை தொட்டு கும்பிட்டு உள்ளே போகிறோம். போன உடனேயே நம்ம விநாயகரை கும்பிட்டுறோம். பிள்ளையார மூல முதற் கடவுளில் ஆனைமுகனை பார்க்காமல் இருக்க முடியுமா? அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமாங்கிறாங்க. அதை முதல்ல கும்பிடணும். பிறகு நந்தியை கும்பிடணும். நந்தியை கும்பிட்டு உன்னுடைய எஜமானனாகி சிவபெருமானையும் அந்த பார்வதி தேவியையும் நான் வழிபட வேண்டும். அதற்கு நீ உத்தரவுதான். அது மட்டுமல்ல, இங்குள்ள பரிவார தெய்வங்கள் அனைத்தையும் நாங்கள் கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவற்றை நம்மளுடைய கோரிக்கையை சொல்லிக்கணுமா நந்திகிட்ட. சொல்லிட்டு அப்புறம் 63 வழிபாடு, அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வழிபாடு, சிவனுமேவள் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு, எல்லா வழிபாடுகளும் நம்ம கும்பிடுவோம். மகாலட்சுமி, சரஸ்வதி, அந்த கோயிலில் என்ன இருக்கோ எல்லாமே கும்பிடுறோம். கடைசியாக அந்த சொல்லிக்கிற சாமின்னு சொல்கிற பாருங்க, சண்டிகேஸ்வரர் தியானத்தில் இருப்பார். அவர்கிட்ட என்ன சொல்லணும், நான் நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் ஊனாச்சு, போய் வருகிறேன்னு சண்டிகேஸ்வராங்கணுமா. போயிட்டு வரோம்னு சொல்லிக்கிறதே வரணுமா. அப்போ தான் நம்முடைய அந்த லெஜரில் அவர் பதிகிற போது இவர் இத்தனை தேதி இத்தனை மணிக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாருன்னு அந்த சிவ தியானத்தில் இருக்கிறவர் பதிஞ்சுக்கு வரான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே முடிச்சுட்டு வெளியில் வரணும் இல்லையா, வர்றபோது சிவனை பார்த்து ஒரு பாடல் படிக்கணும். என்ன பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான பாட்டு. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனேன்னு ஒரு பாட்டு. எப்படியும் மனிதன் தவறு செய்யாத மனிதனே கிடையாது, திருத்த முடியாத தவறும் இல்லைன்னு ஒரு பழமொழி. ஆக ஏதாவது ஒரு சிறு தவறு நடந்திருக்கும். அந்த பிழையை மன்னிச்சுக்க சொல்லி இறைவன்கிட்ட கசிந்து உருகி சொல்லணுமா. அந்த 5 எழுத்து சிவாய நம்ம சொல்லணும்ல, சொல்லாமல் இருந்தால் அது ஒரு பிழையாம். ஆக கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் உன்னை நினையா பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பரேன்னு சொல்லி கீழே விழுந்து கும்பிட்டு கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு, கோபுரத்தை பார்த்தால் பாவம் தீர்ப்புன்னு சொல்லி கும்பிட்டு வீட்டுக்கு வரணுமா. இப்படித்தான் முறையான வழிபாடு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். ராசியிலேயே பஞ்சமஸ்தானாதிபதி சூரியன் இருக்கின்றார். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். படித்து முடித்த பிள்ளைகளாக இருந்தால் அதற்காக செய்த வேலைக்கான முயற்சி கைகூடலாம், அல்லது வெளிநாடு செல்ல நினைத்தால் கைகூடலாம். திருமணம் சம்பந்தமாகவும் முயற்சி எடுத்தால் அது கூட கைகூடலாம். என்ன இருந்தாலும் பொதுவாக பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பட்ட கடன் தீர நீங்கள் செய்த முயற்சிக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இன்று மிக மிக அற்புதமான நாள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார். குரு பார்க்க கோடியன்மை, ஆனால் குரு சேர்ந்தாலும் கோடியன்மை என்பார்கள். சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் என்பது யோகங்களில் முதல் தரமான யோகம் என்பார்கள். லாபம் 2 மடங்காக வரும். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் தானாக விலகிச் செல்லும். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விதயஸ்தானத்திலே குரு 10க்கு அதிபதி 12 இருப்பதனாலே தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நடக்கும் தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இதிலிருந்து மாறி வேறு வேலைக்கு செல்லலாமா, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா, இல்லை உள்ளபடியே நல்ல அயல்நாடுகளுக்கு சென்று ஏதேனும் புது முயற்சிகள் செய்யலாமா என்றெல்லாம் பல மனக்குழப்பங்கள் ஏற்படும். இருந்தாலும் நல்ல முடிவெடுக்க உங்கள் சுயஜாலகத்தை ஒருமுறை புரட்டி பாருங்கள். இன்று வியாழக்கிழமை. குருவை வணங்குவதன் மூலம் உங்களுடைய குழப்பங்கள் தீரும். நீங்கள் நினைத்தது நிறைவேறும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்துக் கொண்டு செயல்படக்கூடிய சூழல் உருவாகலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். இந்த நாள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள்.
சிம்மராசினியர்களே 7ஆம் இடத்திலே சனியும் சந்திரனும் இருப்பதனாலே மனக்கலக்கம் அதிகரிக்கும், பணப்பழக்கம் குறையும். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டினால் நன்மைகள் நடைபெறும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டே போகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. திடீரென உத்தியோகத்திலே இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. திருப்தி இல்லாத இடமாற்றம் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். இந்த நாள் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னும் 2 நாட்களிலே ராகு கேதுக்களின் பயிற்சி நிகழவிருக்கின்றது. உங்கள் ராசியில் இருக்கும் கேது 12ஆம் இடத்திற்கு செல்லப் போகின்றார். அரபு கிரகங்களின் மாற்றம் உங்களுக்கு அற்புதமான மாற்றம். இதுவரை கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்களுக்கு சிரமப்படுத்தி உங்கள் கனவுகளை நனவாக்குவதில் தடைகளை விதித்திருந்த கேது இப்பொழுது மாறப்போகிறார். எனவே இன்று அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் எடுத்தாலும் எதை செய்தாலும் இன்று கொஞ்சம் நன்மைகளே உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லும். கூட்டுத் தொழில் செய்வோர் தனித்தொழிலாக செய்யலாமா என்று சிந்திப்பார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வரவேண்டிய பதவி உயர்வு கூட வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, 8லே குரு இருக்கின்றார். இருந்தாலும் குருவின் பார்வை 2லும் 12லும் பதிவதனாலே விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு. மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனமாற்றங்கள் ஏற்படும். மக்கள் செல்வங்களாலும் உதிரி வருமானங்கள் வரலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் சம்பாதிக்கும் சூழல்கள் உருவாகலாம். தொழில் கூட்டாளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வாயில் தேடி வரங்கள் வந்து சேரும் நாள். தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். ஆற்றல் மிக்கவர்கள் அருகிருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். தொழில் ரீதியான பயணம் ஒன்று ஏற்படலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சக பணியாளர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் 6லே சூரியன் இருக்கின்றார். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிமையான நாள். தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு இருக்கின்றார். 5லே சூரியன், சுகஸ்தானத்திலே ராகு. 4ல் ராகு இருக்கின்ற பொழுது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை வரும். சிலருக்கு ரண சிகிச்சை கூட வரலாம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல்நலத்திற்கென்று ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டு. 3லே சனி இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்களும் வழுக்கல்களும் வரலாம். என்ன இருந்தாலும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அதிலும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்படிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்ப்பதனாலே இன்று இடையூறுகள் அகலும் நாள். ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உருவாகும். தடைகளும் தாமதங்களும் இதுவரை வந்திருக்கலாம். ஆனால் இன்று குரு பார்வையின் மூலமாக அவை நிவர்த்தியாகி நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் சனியோடு இருப்பதனாலே கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போகலாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இருதய சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அல்லது இரத்த அழுத்தம் போன்றவைகள் வரலாம். மிக மிக கவனம் தேவை. எதிலும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருப்பது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொண்டால்தான் ஆதாயம் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்திலே ராகு பயிற்சி விரைவிலே நிகழவிருக்கின்றது. ராகு கேதுக்கள் மிக அற்புதமான கிரகங்கள், நிழல் கிரகங்கள், பின்னோக்கி நகரும் கிரகங்கள். அவை மாற்றத்திற்கு பிறகு உங்களுடைய மனக்கவலைகள் அகலும். இருந்தாலும் இன்று எடுத்துக்கொண்டால் இன்று ராசியிலேயே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆதரவு கரம் நீட்ட மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளால் ஏற்பட்ட நெருக்கடியை நீங்கள் சமாளிப்பீர்கள். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள், அதாவது நீங்கள் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை இன்று உங்களுக்கு வந்த மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி மகிழும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.